யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். யூதா என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். தேவனை துதிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவர் இயேசுவால் பலமுள்ளவர். நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும், அவர் வார்த்தையால். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். Amen. Not by might, nor by power, but by my spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love is stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்பதாக நீ சமபூமியாவாய். ஆம் தேவனுடைய பிள்ளையே, வியாதி, போராட்டம், பாடுகள், கடன் பிரச்சனை, ஏமாற்றம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஆகியவற்றை பெரிய பர்வதமாக காட்டி சத்துரு உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Nothing is impossible with our Almighty God. சுவிட்ச் போட்டிருக்கான்னு பாருங்க. நான் பாக்கியவான் மண்பை
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Glory to God. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம்.